ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, ஒரு 4 to 5 months ஆயிடுச்சு வீடியோ வந்து நான் போட்டேன். ஹெல்த்துக்காக கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுவும் எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு பெனிஃபிட்டாக இருந்ததுங்க. சண்டே வந்து ஒரு லன்ச் மெனு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு கூட கொஞ்சம் ஐட்டம்ஸும் வாங்க வேண்டியதாக இருந்தது. சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கமே இருக்குது. ஸோ அதனால் என் பையனை கூப்பிட்டுட்டு போயிருந்தேன் ஆக்சுவலி. ரோஸ் கோல்ட் கலரில் இருக்கிற இந்த மொபைல் ஸ்டாண்டை பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறதுக்காக இந்த மந்த் வந்து ஏதாவது ஒரு டூல் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியாங்க. எதுக்குன்னா நாங்கள் ஒரு பர்டிகுலர் டயட் பிளானில் இருக்கோம். ஸோ அந்த டயட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பூண்டு வந்து உரிக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கிறதுனால அமேசானில் இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டன்ட் கப்பா அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து இது பார்த்திங்கன்னா 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது வாங்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் வாங்கினேன். ஏன்னா வந்து இப்போ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது 2500 and சம்திங் ஏதோ அமௌண்ட் ஆயிடுச்சு. சரி இவ்வளோ கொடுக்குறோமே, அது பெட்டராக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயமும் உரிக்கிறதுக்கான அந்த பர்டிகுலர் அட்டாச்மெண்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினை ரன் பண்ணோன்னா அழகாக உரிச்சிருதுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த லிட்டு வந்து போட்டுட்டு நம்ம வந்து மேலே இருக்க அந்த இதையும் அட்டாச் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. தோலை உரித்த எல்லா பூண்டையுமே கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை மேட்டில் ட்ரை பண்ணி நான் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பூண்டு இருக்குன்னு பேக்கில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ஃப்ரீசர் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இவ்வளோ பூண்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சின்ன சின்ன பூண்டெல்லாம் கொஞ்சம் ரசம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு பொருளும் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யோகட் மேக்கர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வந்து போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா தயிரில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்ரு எல்லாமே ட்ரைன் ஆகி நமக்கு திக்கான தயிர் கிடைக்கும். தயிர் மட்டும் இதில் யூஸ் பண்ணலாம், இல்லை பன்னீர் கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஆக்சுவலி நான் வந்து பன்னீர் வந்து வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி வீட்லேயே தான் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு ஐட்டம். முதல் நாள் நைட்டு கூட நம்ம பன்னீர்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நைட்டு வச்சிட்டோன்னா அடுத்த நாள் காலைல யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிறதுக்கோ. இதில் பார்த்திங்கன்னா இதுவும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு மெஷ் வச்ச ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் சீ த்ரூ பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று இருக்குது. நான் தயிர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே வந்து அந்த மெஷ் வழியாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லான அந்த தயிர் வாட்டர் எல்லாமே வந்து வெளியே வந்துடுதுங்க. அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா தயிரில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வடிஞ்சு நல்லா வந்து திக்காக வந்துடுது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் பேட்ச் வந்து தயிர் போட்டிருக்கேன். ஏன்னா என் பசங்களுக்கு வந்து யோகட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தேன் இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லேனா கூட இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு காலையில் பண்ணி கொடுத்துட்டோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. சில்லுன்னு இருக்கிறதுனால வெயிலுக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா எது எப்படி இருக்கணுமோ அது எல்லாத்தையும் பிரித்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஸோ மீல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மதியம் லஞ்சுக்கு வந்து சரி, ஏன்னா இந்த மந்த் வந்து லென்த் டேஸ் இருக்கனால நாங்கள் நான்வெஜ் எடுக்க மாட்டோம். அதுக்காக சரி ரொம்ப நாள் பசங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்காத மாதிரி இருந்தது. சரி இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குலோப் ஜாமுன் பண்ணி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் தான் பண்ணிகிட்ருக்கேன். குலோப் ஜாமுன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஜீராப்பாக கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 3-4 ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த வாசனை நல்லாயிருக்கும். இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தாங்க.
நான் எப்போவுமே குலாப் ஜாமுன் பண்ணும்போது ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து மாவு பிசைவேன். ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது வாட்டரோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா ஜாமுன்ஸ் எதுவுமே கிராக் ஆகாது. ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா கிடைக்கும். ஈஸியாகவும் சோக்கும் ஆகிடும். கொஞ்சம் இடையில போர் அடித்ததுனால ஒரு க்ரீன் டீ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் எனக்காக. இது பார்த்திங்கன்னா துளசி அண்ட் ஜிஞ்சர் டர்மரிக். இது டீன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஃப்யூஸ்டு வாட்டர்னு சொல்ல முடியும். பிரியாணி பண்ணலாம் பன்னீரில் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஒரு 2.25 கப் அளவுக்கான பாஸ்மதி ஜீரக சம்பா ரைஸை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கழுவி வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2.25 கப் அதான் எடுத்திருந்தேன். பட் குக் பண்ணும்போது டோட்டலாக மறந்துட்டேன். 2.5 கப் அளவுக்கே மைண்டு ஃபுல்லாகவே அதே அளவுலேயே ஓடிட்டு இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, இந்த டீ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா கெஃபைன் ஃப்ரீ. நீங்கள் கெஃபைன் ஃப்ரீ எதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு வந்து ஒரு 5 மணிக்கு மேலே, 5 மணின்னு கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு 4 o'clock மேலேயே க்ரீன் டீயோ இல்லை ஆர்டினரி டீ காஃபி எது குடித்தாலுமே அன்றைக்கி நைட்டு தூக்கம் வந்து அவ்வளோதான் கெட்டுச்சு. பட் ஆனால் அந்த கெஃபைன் ஃப்ரீயில் வந்து உங்களுக்கு கெஃபைன் இல்லாதனால உங்களுக்கு வந்து இதை எந்த டைம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஈவன் வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வந்து சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அழகாக வந்து இதில் இருக்கிற இந்த பிராண்டில் இருக்க இது டர்மரிக் டீ, அதே மாதிரி கேமமைல் டீன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவரோட டீயும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு, வாசனையுமே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே வந்து நமக்கு வந்து தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் வந்து வடித்து பண்ணலாம், ஆர்டினரியாக வந்து போட்டு தான் எப்போயுமே நான் குக் பண்ணுவேன். சரி இந்த டைம் வந்து சாதம் வடித்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு சாதம் வந்து நல்லா வந்து உதிரியாக கிடைக்கும். அதே மாதிரி குழஞ்சும் போகாது. நம்ம எப்படியுமே ஒரு 50% தான் சாதம் குக் பண்ண போகிறோம். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு அளவுக்கான சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கான நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பெரிய மசாலாலாம் எதுவும் போடலைங்க. கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை மட்டும் போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து எப்பயுமே ஜாதிக்காவை வந்து இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்து துருவி போடுவேன். சில பேர் வந்து பொடி பண்ணி போடுவாங்க. எனக்கு அந்தந்த டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி துருவி போட்டால் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். பசங்களுக்கும் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி துருவி போட்டுக்கிறாங்க. சின்ன பீஸ், ஒரு 1/4 துண்டு பீஸ் அளவுக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2லேருந்து 3 வெங்காயம், ஓரளவுக்கு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சீவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், பிரியாணிக்கு நல்லா வதங்கணும். சரியாக வதங்காமல் இருந்ததுன்னா பிரியாணி ரொம்ப நேரம் தாங்காது. இதுக்குன்னு இல்லை, வெஜிடேரியன் பிரியாணின்னு இல்லை, நான்வெஜ் பிரியாணிக்குமே 2 பெரிய சைஸ் அளவுக்கான தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தயிர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மைல்டாக தான் இருக்கும். நான்வெஜிடேரியன் ஃப்ளேவர் இல்லாதனால உங்களுக்கு வந்து புளிப்பெல்லாம் கொஞ்சம் மினிமமாக இருந்தால் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் இருக்கும். ஸோ 2 தக்காளி போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கான கொத்தமல்லி, புதினா, அது கூட 2 பச்சை மிளகா, 5 பாதாம், 5 முந்திரி, இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுங்க நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்க போகிறேன். அரைக்கும்போது கொஞ்சமாக ஒரு 1/2 கப்புலேருந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன். இது தயிரோடு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. 1 டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டோர் பாட் தான். நீங்கள் ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. நம்ம அரைச்சி வச்ச இந்த புதினா, கொத்தமல்லி, தயிர்,
பச்சை மிளகா ப்ளஸ் வந்து இந்த முந்திரி பாதாம் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இன்கேஸ் இது கொஞ்சம் நல்லா வதங்கலைன்னா பிரியாணி சாப்பிட்ட பிறகு கூட ஒரு மாதிரி ரா ஸ்மெல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கான பிரியாணி மசாலா பவுடர் அண்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா ரெண்டுமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினதான், நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இந்த பக்கம் தண்ணி கொதிச்சோன்னா நான் ரைஸை போட்டேங்க. ரைஸ் போட்டு ரைஸ் வந்து ஒரு 50% குக் ஆனால் போதும். நான் அன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்தனால ஒரு 70% ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதே மாதிரி போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு, அதாவது 2.25 தான் ரைஸ் எடுத்துருக்கேன்னா 2.25 அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் பன்னீர் தான் பண்ணிக்க போகிறேன். 25லேருந்து 30 பீசஸ் வர மாதிரி பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் 2.25 கப்பு ரைஸ் எடுத்திருந்தேன். பட் ஆனால் மைண்டு ஃபுல்லாக இந்த 2.5 கப்புன்னு இருந்தனாலே கூட கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பட் ஆனால் அது ஒரு பெரிய வித்தியாசம் தெரில. இருந்தால் கூட கரெக்ட் அளவாக எடுத்திருந்தா இன்னும் வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 50% குக் ஆன பிறகு இதில் வந்து நம்ம சேர்க்கணும். நான் முதல்ல கரண்டியில் எடுத்து போட்டு பார்த்தேன். பட் ஆனால் அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. ஆல்ரெடியே நான் ஒரு 1/4 கப்பு ஜாஸ்தியாக தான் தண்ணி விட்டனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. குழஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுங்கிறதுக்காக எனக்கு வடிக்க தெரியும் சாதம். அதனால் வடிச்சிட்டு தண்ணியை ஃபுல்லாக எல்லாமே வடிகஞ்சி எல்லாத்தையுமே நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு தம் போட்டுக்கிட்டேங்க. ஆனால் நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு தண்ணி ஜாஸ்தியாக போட்டிருந்தாலுமே எண்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சூப்பராக வந்திருந்தது. அதாவது எங்களுக்கு வந்து ரைஸ் வந்து வெறன்னு இருந்தால் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே பிடிக்காது. எல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய், ஏன்னா அது மேலே கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் பண்ணி வச்சுருந்த அந்த யோகட் மேக்கரில் தயிர் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா போயிட்டு நல்லா திக்காக ஒரு தயிர் கிடச்சிதுங்க. இது வந்து எங்கள் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி. எதனா ஸ்நாக் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா போதும், அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது தான், ஹை ப்ரோட்டீன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிட்டுருக்குன்னு. இந்த தயிரை வச்சே நான் வந்து வெங்காய பச்சடியும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சரி ஓகே, இது வந்து அன்றைக்கி நாங்கள் சரவணா ஸ்டோர்லேருந்து வரும்போது இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் லைட்டாக புரிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எடுத்து காமிக்கிறேன். நான் வந்து அதான் சொன்னேனே, அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கல. நான் ஒரு 1/4 கப்பு அதிகமாக சேர்த்தனால கொஞ்சம் குழஞ்சிருமோன்னு நினச்சேன். பட் ஆனால் பர்ஃபெக்டாக இருந்தது. ப்ளஸ் ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. எப்பயுமே ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறின பிறகு கொஞ்சம் வெறையாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லைங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது. இந்த பக்கம் இதுவும் நல்லா வந்து வெந்துருச்சு. கூடவே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். ஸோ மஷ்ரூம்லேயும் வந்து ஒரு பக்கோடா மாதிரி போட்டுக்கிட்டாச்சு. அன்னைக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் இருந்தது, பக்கோடா இருந்தது, ப்ளஸ் தயிர் பச்சடி, இந்த பொட்டேட்டோ பைட்ஸு, கூடவே பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் பிரியாணி பண்ணியிருந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கு வந்து என்னோடய குழந்தைங்க வந்து ஹோட்டலில் இப்போ ரீசெண்ட் டேஸாக ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறனால பசங்களை கூட்டிகிட்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப போக முடியறதில்ல. நான் மட்டுமே இருக்கிறனால எங்கேயும் கூப்பிட்டு போக முடியறதில்ல. ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வரணும், வந்து தான் ஒவ்வொரு தடவையும் வெளியே பசங்களை கூப்பிட்டு போவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருந்தது. நானும் பார்த்திங்கன்னா சாயந்தரமாக சரி டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். என்னோடய டயட் பிளானில் வந்து ஆக்சுவலி எனக்கு ஸ்வீட்டே கிடையாது. சரி பசங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஒன்றாவது சாப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு. அதனால் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தில் அவ்வளோ கிளி இருக்குங்க. இப்போ வந்து எல்லாமே இலையுதிர் காலம் போய் புதுசாக வந்து எல்லா இலையும் முளைச்சிட்டனால என்னால் அதை பார்க்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.